வணக்கம் மக்களே, இது உங்கள் சைனா டாக்ஸ். வாஸ்கோட காமா மொத்தம் 12 எபிசோட் முடிஞ்சும் இன்னும் அதோட இம்பாக்ட் என்னை விட்டு போகல. இந்த மாதிரியான ஃபீல்ஸ் நிறைய வாட்டி நம்ம அனுபவிச்சிருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படம் முடிஞ்சிச்சுன்னா அச்சோ படம் முடிஞ்சிச்சேன்னு தோணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு புக் படிச்சுட்டே இருப்போம். அந்த புக் முடிஞ்சிட்டோன்னா அந்த புக்கோட சேர்ந்து கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுங்கப்பா. இப்போ நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஐ வில் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா தலை அந்த ரகம். இவருடைய படைப்புகள் ஒன்னொன்னும் காவியம் தான். இவருடைய ஓவியத்தை பார்த்து மெய் சிலிர்க்காதவங்க யாருமே இல்லை. ஏன்னா இவருடைய பெயிண்டிங்ஸ் ஒன்னொன்னும் 1000 காவியங்களையும் கதைகளையும் சொல்லும். ஒருவேளை இவர் கைகள்ல கலைத்தாய் குடிக்கொண்டு இருப்பாலோ? இல்ல, இவர் கலைத்தாயோட செல்லமானதான் இருக்கணும். இப்படி நம்ம யதார்த்தத்தையும் மீறி யோசிக்கிற அளவுக்கு இவருடைய படைப்புகள் ஒன்னொன்னும் நம்மள வியல்புல ஆழ்த்தும். இப்படி இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அவர் தான் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங், அந்த ரியல் ஹீரோ லியோனார்டோ டா வின்சி. இவரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லியோனார்டோ டா வின்சி 1452 வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பகுதியான வின்சின்ற இடத்துல டஸ்கனின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல ஒரு நோபல் லாயருக்கும் ஒரு சர்வன்ட் உமனுக்கும் மகனா பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேரு சர் பியரோ டா வின்சி, அம்மா பேரு கேத்ரினா. ஆனா இவருடைய பேரண்ட்ஸ்க்கு மேரேஜ் ஆகல. அப்படி திருமணம் ஆகாம பிறந்ததால இல்லிஜிட்டிமசி சைல்டா இந்த சொசைட்டியால பார்க்கப்படுறாரு. அப்படின்னா என்னன்னா, சட்டத்துக்கு விரோதமா சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறவங்கள இந்த சமூகம் எப்படி பார்க்குமோ அப்படிதான் இந்த சமுதாயத்தால அவரும் பார்க்கப்பட்டிருக்காரு. சோ அந்த டைம்ஸ்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைச்ச எந்த ஒரு சலுகையும் இவருக்கு கிடைக்கல. பை பிகாஸ் தாழ்த்தப்பட்டவரையும் தாண்டி இவர் இல்லிஜிட்டிமசி. சோ இந்த மாதிரியான எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடைக்காமலே அவர் வளர்றாரு. இப்படியே அவருக்கு 5 வயசு ஆகும்போது அவங்களுடைய அம்மா வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரோட பிரிவால டா வின்சியோட கஸ்டடி அவங்க அப்பா கிட்ட போகுது. அவங்க அப்பா கிட்ட தான் அவர் வளர்றாரு. இவர் ஸ்கூலுக்குலாம் எதுவுமே போகல. இவர் இயற்கையில இருந்து பல விஷயங்களை பிராக்டிக்கலா பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகவும் ஆழமாவும் புரிஞ்சுக்கிறாரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், லைக் நம்ம கிராமங்கள்ல வயல் வரப்புகள்ல பறவைகளையும் பூச்சிகளையும் அனிமல்ஸையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி அது எப்படி பறக்குது, ஏன் பறக்குது, அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி ஓடுது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப மைன்யூட்டா பார்த்து அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறாரு. இப்படியே அவருக்கு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க அப்பா யோசிக்கிறாரு, இப்படியே நம்ம பையன் தான் சரிப்பட்டு வராது, அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அவன் ஒரு நல்ல இடத்துல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டான ஆண்ட்ரியா டெல் விரோக்கியோன்றவர்கிட்ட டா வின்சியை கொண்டு சேர்க்கிறாரு. இந்த விரோக்கியோ யாருன்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு ஆர்டிஸ்ட். இவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காரு. அந்த ஸ்டூடியோ வெறும் ஓவியங்களை மட்டும் வரையறதுக்கு இல்ல. அந்த டைம்ஸ்ல இந்த ஸ்டூடியோ இத்தாலி நகரத்தோட முன்னேற்றத்துக்கான பொறுப்பை சுமந்து இருக்கு. அது எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடியோ வெறும் ஓவியம் வரையறதுக்கான இடம் மட்டும் இல்ல. அதையும் தாண்டி சிற்பங்களை செதுக்கிறது, கலைநயமான கட்டிடங்களை வடிவமைக்கிறது, இப்படி ஆர்ட் ஃபார்ம்ல ஆல்ரவுண்டரா இந்த ஸ்டூடியோ இருந்திருக்கு. இதுலதான் நம்ம ஹீரோவான டா வின்சி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுல நம்ம டா வின்சியோட சேர்ந்து 25ல இருந்து 30 பேர் வேலை செய்யறாங்க. இந்த ஸ்டூடியோ நம்ம டா வின்சிக்கு மல்டி ஸ்கில்ஸை லேர்ன் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா அமையுது. ஓவியம் வரைய ஆரம்பிச்ச நம்ம டா வின்சி ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய அறிவை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் மாஸ்டர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆயிட்டாரு. இப்படி அவர் கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் லைக் ஆர்ட், அனாட்டமி, இன்ஜினியரிங் அண்ட் இன்வென்ஷன், சயின்ஸ், ஆர்கிடெக்சர், மியூசிக், இப்படி எல்லாத்துலயும் அவருடைய படைப்புகளை நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அவருடைய படைப்புகள் ஒன்னொன்னும் நம்ம கேட்கும் போது நமக்கு மெய் சிலிர்க்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா படைச்சிருக்காரு. அது என்னென்ன, அவரோட படைப்புகள் எப்படி, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ்ல தொடர்ச்சியா நீங்க கேட்கலாம். Until then, bye bye from China. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் சைனா டாக்ஸ்.